நம்ம வாழ்க்கையில நமக்கு பசிக்குதுன்னா நம்ம தான் சாப்பிடணும். இதை நான் ஏன் சொல்ல வரேன்னா, நிறைய பேர் எப்பவுமே சமுதாயம் லைக் ஒரு விஷயம்னால நம்ம என்ன படிக்கணும், நம்ம என்ன செய்யணும், என்ன வேலை செஞ்ச நம்ம மரியாதை, எந்த மாதிரி ஒரு ஆணோ பெண்ணோ கல்யாணம் பண்ணிக்கணும், எப்படி நம்ம வாழ்க்கையை வாழணும் அப்படின்றத நம்ம உட்காந்து யோசிச்சு நமக்கு என்ன வேணும்ன்றத பண்றது இல்லை. இதுதான் இன்னைக்கு மாடர்ன் டே டிப்ரெஷனுக்கு ஒரு முக்கியமான காரணம். 10ல் 8 பேர் டிப்ரெஷன் இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் அடுத்தவங்க என்ன நினைக்கிறாங்கன்றது தான். முக்கியமா அவங்க வாழ்க்கையில் எடுக்கிற முடிவுகள். அடுத்தவங்களுக்காக அப்படின்னு நீங்க முடிவு எடுத்து போட்டே இருந்தீங்கன்னா சந்தோஷத்தை விட்டுருங்க, அதுக்கு கேள்வியே கிடையாது. நீங்க வாழ்க்கையில வாழ்றதுக்கு அர்த்தமே கிடையாது. இது உங்களுக்கு கொஞ்சம் புரிஞ்சிச்சுன்னா இந்த பதிவுக்கு அப்புறம் கொஞ்சம் சிந்திப்பீங்க. ஸோ உங்களுக்கு என்ன, உங்க வாழ்க்கைனா என்ன, வாட் இஸ் லைஃப் ஃபார் யூ அப்படின்றத நம்ம தான் சிந்திக்கணும். எனக்கு என்ன வாழ்க்கையோ அது உங்களுக்கு வாழ்க்கையா இருக்காது, உங்களுக்கு என்னவோ அது எனக்கு இருக்காது. ஸோ தயவு செய்து உட்காந்து உங்களுக்கு வாழ்க்கை எப்படி வேணுமோ, யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, தூக்கி போட்டு தட்டிட்டு தைரியமா உங்களுக்கு என்ன தோணுதோ நல்ல விஷயமான, அதாவது யாரையும் கஷ்டப்படுத்தாம கெடுதி பண்ணாத விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் சிந்திச்சு பண்ணீங்கன்னா கண்டிப்பா நீங்க கேட்ட கேள்வி எஸ். நான் எப்படி சொன்ன மாதிரி உங்க பசியை நீங்க தான் முதல்ல தீர்த்துக்கணும். அடுத்தவங்க உங்களுக்கு ஊட்டி விடுவாங்கன்னா நடக்காது வாழ்க்கை. இது எல்லாரும் எதிர்பார்க்கிற ஒரு விஷயம். புரிஞ்சிருக்கோம் நம்புறேன்.